ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இபி டிபார்ட்மெண்ட் மின்சாரத்துறையிலேருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கான சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கே 40,000லேருந்து உங்களுக்கு இருக்கும். இதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ உமன் கேண்டிடேட்ஸ்க்கு. அதே மாதிரி லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10/12/2024 வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் புதுசாக கொடுத்துருக்காங்க. ஆன்லைன்லேயே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதுவும் 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண் பெண் இருபாலரும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம். இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற முழு தகவலை வீடியோக்குள்ளே நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லியுமே வரக்கூடிய தமிழக அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்புகளை பற்றி முழு தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.jobtalkies.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். கூகுளில் jobtalkies.in அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து லோட் ஆகும். ஸோ இதில் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர்லேருந்து எல்லா பிளானரும் அப்டேட்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான லாஸ்ட் டேட் ரிமைண்டர், எப்போ வந்து லாஸ்ட் டேட் வருது அப்படின்ற வேலைவாய்ப்பு இருந்ததுன்னா லாஸ்ட் டேட் ரிமைண்டர் உங்களுக்கு இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்ற அப்டேட் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்ளிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் டாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன, அதே மாதிரி அட்மிட் கார்ட்ஸ் என்னென்ன ரிலீஸ் ஆகிருக்கு, ரிசல்ட் என்னென்ன வந்திருக்கு. அவங்களுக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தமிழகத்தோட டாப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்போது நீங்கள் இந்த சத்துணவு திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே கிளிக் ஹியர் லிங்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். ஸோ அந்த வேலைவாய்ப்பை பற்றின அனைத்து தகவலும், எப்போ லாஸ்ட் டேட்டு, எப்போ அப்ளை பண்ணணும், என்னென்ன மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, லாஸ்ட் டேட் என்ன, அதே மாதிரி உங்களுக்கான அப்ளிகேஷன் இங்கே கொடுத்துருப்போம். எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இதிலவே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன வேலைவாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் www.jobtalkies.in நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சர்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் இருக்கும். உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ், லேட்டஸ்ட் ஜாப்ஸ் சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் நீங்களே வந்து செப்பரேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் எல்லாரோட லிங்க் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளோட சோஷியல் மீடியா நெட்வொர்க்லேயும் ஜாயின் பண்ணிக்க முடியும். இதில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க, யூடியூப்பில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உடனுக்குடன் உங்களுக்கான தகவல்கள் அதில் வந்துக்கிட்டே இருக்கும். என்னென்ன ஜாப்ஸ் அப்டேட் பண்ணுறோம் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த வேலையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் இதுதான். இது எடுக்கக்கூடிய லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுற லிங்க்கும் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். எங்கேருந்து வேலை வாய்ப்பு வந்திருக்கு அப்படின்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், பெல் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கேருந்து அந்த வேலை வாய்ப்பு வந்திருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே வரக்கூடிய பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட்லேருந்து என்னென்ன கேட்டகரியில் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் போஸ்ட் கோடு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். என்ன கேட்டகரினா ஃபிக்ஸ்டு டென்னூர் இன்ஜினியர் அப்படின்னு கேட்டகரியில் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. இதுக்கெலாம் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அப்படின்னு இந்த 4 விதமான கேட்டகரி பெங்களூர் காம்ப்ளெக்ஸில் வேலை வாய்ப்பு இருக்கும். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் இது வந்து பார்த்திங்கன்னா அம்பலா, ஜோதாப்பூரில். அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸில் மும்பை அண்ட் விசாக்கில். கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா விசாக், டெல்லி அண்ட் இண்டோரில். எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து காசியாபாத். ஸோ இந்த இடத்துல தான் நமக்கான வேலைவாய்ப்பு இருக்குது. நம்ம பெங்களூர் காம்ப்ளெக்ஸே வந்து இது பண்ணலாம். ஸோ டோட்டலாக கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300க்கும் மேற்பட்ட காலி பணம் கொடுத்துருக்காங்க. கேட்டகிரி வைஸுமே நமக்கான காலி பணம் தனித்தனியாக இருக்குது பாருங்கள், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து எலிஜிபிலிட்டியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட்டு அதிகபட்சமாக 28 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். 18லேருந்து 28 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். இது ஜென்ரல் கேட்டகரிக்கு. இதே நீங்கள் எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா ஒரு 5 வருஷமும், ஓபிசி அப்படின்னா ஒரு 3 வருஷமும், பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் அப்படின்னா ஒரு 10 வருஷமும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அதையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஏஜ் பாராக இருந்துச்சு அப்படின்னா. ஸோ இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் பிஇ, பிடெக்,
பிஎஸ்சி இதில் இன்ஜினியரிங் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். என்னென்னலாம் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்ற கேட்டகரியில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் விண்ணப்பிக்கலாம். ஸோ எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னா என்னென்ன பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கவங்களும் விண்ணப்பிக்கலாம்னா இத்தனை 6 சப்ஜெக்ட் இருக்குது. இவங்க எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ்க்கு விண்ணப்பிக்கலாம். மெக்கானிக்கலுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் படித்தவங்க விண்ணப்பிக்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு இவ்வளோ இருக்குது. எலக்ட்ரிக்கலுக்கு இந்த 2 படித்தவங்களும் விண்ணப்பிக்கலாம். ஸோ இதில் எது படிச்சிருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்க்கு தான் அந்த போஸ்ட் கோடு கொடுத்துருக்காங்க. பிஜின்னு ஆரம்பித்தா பெங்களூர், இடபிள்யூன்னு ஆரம்பித்தா ஆம்லா, என்எஸ் அப்படின்னு ஆரம்பித்தா மும்பை, விசாக். இந்த மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். எந்த லொக்கேஷன் வேணுமோ அதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மெத்தட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், ஒரே ஒரு டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட்டுக்கான சிலபஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எந்த மாதிரி இருக்கும், ஜென்ரல் ஆப்டிடியூட், டெக்னிக்கல் ஆப்டின்னு சொல்லிட்டு 2 இருக்கும். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக கால் லெட்ரு எப்போ வரும் அப்படின்றது டீட்டெயிலாக சொல்லிடுவாங்க. நீங்கள் அதை எடுத்துகிட்டு எங்கே எக்ஸாம் சென்டரோ அந்த எக்ஸாம் சென்டரில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ்க்கு 30% மார்க் எடுத்தாலே போதும். ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ்க்கு 35% மார்க் எடுத்தாலே போதும். இந்த டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுத மாட்டாங்க. நீங்கள் கண்டிப்பாக எழுதலாம். ஸோ இதில் உங்களுக்கு ஸ்டார்டிங் பே வந்து பார்த்திங்கன்னா 40,000 உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதிகபட்சமாக 1,40,000 வரைக்கும் இருக்கும். ஸோ இதில் அப்ராக்சிமேட்டாக சிடிசி வருஷத்துக்கு 12 லட்சத்துலேருந்து 12.5 லட்சம் வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பேசிக் பேவோட டியரன்ஸ் அலவன்ஸு, ஹவுஸ் ரெண்டல் அலவன்ஸு, கன்வேயன்ஸ் அலவன்ஸு இது எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதிலே ஆட் ஆகி வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் இவங்களுக்கு மட்டும் ரூ. 400 ப்ளஸ் ஜிஎஸ்டி ரூ. 472 உங்களுக்கான ஃபீஸாக இருக்குது. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி பே பண்ணணும் அப்படின்னு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம வந்து டேரெக்டாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அஃபிஷியல் பிடிஎஃபை ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. நான் டவுன்லோட் பண்ணி நல்லா ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் ஏஜ் லிமிட் இதெல்லாம் மீட் ஆகுது. அதே மாதிரி ஜாப் நேச்சர் உங்களுக்கு ஓகேவாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த பதவிகளுக்கு நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். ஒரு சூப்பரான அருமையான வேலை வாய்ப்பு தான். அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதி 10/12/2024 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ இதில் அவங்க கேட்டிருக்கக்கூடிய எல்லா சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். செக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபோட்டோ, சிக்னேச்சர், அதுக்கப்புறம் ஆதார் கார்டு, அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாம் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நிறைய எக்ஸாம்ஸ்க்கு நம்ம வந்து அப்ளை பண்ணுறதுனால எல்லாமே வச்சுருப்போம். அப்படியே உங்களால் மொபைல் ஃபோன்லேயே அப்ளை பண்ணிக்க முடியும். இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள், உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி மற்றொரு நல்ல வேலைவாய்ப்பு கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.